வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர்கள் கோபிகா கமலநாதன், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் 2012-2013 ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்ற அதிகாரியாக செவான் டேனியல் தெரிவு. தேரர் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட மொரட்டுவ பிரதி மேயர் சபைக்கு சமூகம் அளிப்பதற்கு இடையூறு. மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிராக பிரதேச சபை உறுப்பினர்கள் என்றும் எதிர்ப்பில். மின்கட்டண அதிகரிப்பின் பின்னணியில் தனியார் மயமாக்கல் மாஃபியா செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு. இன்ஃபுளுன்சா ஏ அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சைகளை பெறுமாறு சுகாதார தரப்பு வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பொறியியல் செயற்பாடுகளுக்கான மத்திய ஆலோசனை பணியக தலைமையகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 9 மாடி கட்டடம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. 2010 ஆண்டு நவம்பர் 19 ஜனாதிபதியின் 2வது பதவி பிரமாணத்தை முன்னிட்டு இந்த கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. பொறியியல் செயற்பாடுகளுக்கான மத்திய ஆலோசனை பணியகம் இதற்கான நிதியை ஒதுக்கியுள்ளதுடன் 300 மில்லியன் ரூபாய் அதற்கென செலவிடப்பட்டுள்ளது. நவீன வசதிகளுடன் சூழலுக்கு ஏற்ற வகையில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொறியியல் செயற்பாடுகளுக்கான மத்திய ஆலோசனை பணியகம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 40 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. வத்தல பிரீத்திபுர பகுதியில் கடல் அலையில் அல்லுண்டு சென்ற 2 பிள்ளைகளை நபர் ஒருவர் காப்பாற்றியுள்ளார். எனினும் அவரின் மகனை காப்பாற்றுவதற்கு அவரினால் இயலவில்லை. வத்தலை ஹேந்தல பிரீத்திபுர கடற்கரையோரத்தில் நேற்று மாலை 4 பிள்ளைகள் அலையில் அடித்துச் செல்லப்பட்டனர். தமது உறவினர்களுடன் நீராடுவதற்கு சென்ற சந்தர்ப்பத்திலேயே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இந்த பிள்ளைகள் கரையோரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அலையில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அலையில் அடித்துச் செல்லப்பட்டவர்களுள் 3 பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 13 வயதான மனிஷா ஹிரோனி என்ற சிறுமியை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காணாமல் போன சிறுவனை தேடும் நடவடிக்கைகளை கடற்படையினர் மற்றும் போலீசார் பிரதேச மீனவர்களின் உதவியுடன் ஆரம்பித்தனர். இன்று மாலை குறித்த சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் பல்வேறு பகுதிகளில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. திவுலப்பிட்டிய பிரதேச சபை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் இன்று சபைக்கு இவ்வாறு சமூகம் அளித்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் பிரதேச சபை வளாகத்திற்குள் நுழைந்த சந்தர்ப்பத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு நடந்து கொண்டனர். பொதுமக்கள் அரசாங்கம் என கூறி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று அவர்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கும் நிலைமையே தற்போது காணப்படுகிறது. மின்சார கட்டணத்தை 50-60 வீதத்தால் அதிகரித்து மக்களின் வாழ்க்கையை நரகமாக மாற்றியுள்ளனர். கொலனாவ பிரதேச சபை உறுப்பினர்களும் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். சபை நடவடிக்கைகளின் போது குப்பி விளக்குகளை ஏற்றி எதிர்ப்பில் அவர்கள் ஈடுபட்டனர்.
நாட்டில் உள்ள சிறு பிரிவினர் மீது வரி சுமையை சுமத்துகின்றனர். வரிச்சுமையின் முதன்மையானது மின் கட்டணமாகும். இந்த நாட்டில் அனைவரும் அனைத்து வசதிகளும் உள்ளவர்கள் அல்ல, பணக்காரர்களும் அல்ல. மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பலாந்தோட்டை பிரதேச சபை உறுப்பினர்கள் இன்று சபை வளாகத்திற்குள் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு சமூகம் அளித்தனர். உறுப்பினர்கள் பிரதேச சபை வளாகத்திற்குள் நுழைந்த சந்தர்ப்பத்தில் சபையின் கதவுகள் மூடியிருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தம்புள்ள பிரதேச சபை உறுப்பினர்களும் மின் கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு நிற பட்டி அணிந்து சபைக்கு வந்தனர். மின்கட்டண அதிகரிப்பின் பின்னணியில் தனியார் மயமாக்கல் மாஃபியா செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தை கூறினார். LTL projects කියන සමාගම 2004 ஆண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது 63 வீதமான உரிமை இலங்கை மின்சார சபையிடமே காணப்பட்டது என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். LTL ப்ராஜெக்ட் என்ற நிறுவனத்தின் 63 வீத பங்குகளை எவரிடமும் கூறாமல் தனியார் மயப்படுத்தப்பட்டுள்ளதை கண்டுபிடிக்க முடிந்துள்ளது. 2005 ஆண்டில் ஹெலதனவி நிறுவனத்தில் 63 வீத உரிமையை இலங்கை மின்சார சபை கொண்டிருந்தது. தற்போது 23 வீதமான உரிமையை காணப்படுகிறது. அப்படியாயின் தனியார் மயமாக்கல் இடம்பெற்றுள்ளதா இல்லையா? இந்த நடவடிக்கையினூடாக மாஃபியா செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை மின்சார கட்டணம் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி முன்வைத்துள்ள மாற்று யோசனை குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர் விளக்கம் அளித்தார். விகல்ப யோஜனாவே கிசிம விதியකට மாற்று யோசனையில் இந்த வகையிலும் 0 30 வரையும் 30 60 வரையும் வாடிக்கையாளர்களிடம் அறவிடும் கட்டணத்தில் மாற்றமில்லை. 90 120 வரையிலும் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது. 180 1000 வரையில் அதிகரிக்கின்றது. வெட்டுப்பாவனையின் மூலம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற வருமானம் 85 பில்லியன் ரூபாவாகும். நம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள மாற்று யோசனையின்படி 83 பில்லியன் ரூபாய் கிடைக்கின்றது. மின்சார கட்டண அதிகரிப்புடன் பயன்படுத்தப்படும் அலகுகளின் எண்ணிக்கை குறைவடையும். அதன் மூலம் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய அலகுகளும் குறைவடையும். அப்படியாயின் 3 பில்லியன் ரூபாய் சேமிக்க என அவசியතාවය අඩු වෙනවා. ඒකත් එක්ක රුපියල් බිලියන 3ක් ඉතිරියක් තියෙනවා. இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் 2012-2013 ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஷெவான் டேனியல் தெரிவு செய்யப்பட்டார். அன்று பிற்பகல் நடைபெற்ற குழுமத்தின் வருடாந்த முன்னேற்ற மீளாய்வு வைபவத்தின் போதே அவர் சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டார். All businesses are geared to create 2013 and வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் வருடாந்த முன்னேற்ற மீளாய்வு வைபவம் ராத்மலான ஸ்டெயின் கலையக தொகுதியில் நடைபெற்றது. குழுமத்தின் நிறைவேற்று அதிகாரிகள் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். 2012-2013 ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்று அதிகாரியை தெரிவு செய்வதே மீளாய்வு வைபவத்தின் முக்கிய அம்சமாகும். வருடத்தின் சிறந்த நிறைவேற்று அதிகாரிகளாக 5 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஷெவான் டேனியல், MTV ஸ்போர்ட்ஸ் அலைவரிசை பிரதானி சாந்தன சூரிய பண்டார, PE பிளஸ் பொது முகாமையாளர் சுமித் குமார, MBC பணிப்பாளரும் பொறியியலாளருமான DM கொலோன்னே மற்றும் தகவல் தொழில்நுட்ப முகாமையாளர் புத்திக சேனாசேகர ஆகியோரின் பெயர்கள் பிரேரிக்கப்பட்டிருந்தன. இவர்களில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் 2012-2013 ஆண்டுக்கான சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஷெவான் டேனியல் தெரிவு செய்யப்பட்டார். The winner of the executive of the year is Shevan Daniel.
a man who built me, who nurtured me, who advised me, encouraged me. என்னை வளர்த்து தைரியமூட்டி முன்னோக்கி செல்ல வேண்டிய பாதையை சொல்லி தந்த ஒருவர் என் பின்னால் இருந்தார். அவர் எனது தந்தை. அவரை நான் இழந்து விட்டேன். ஒவ்வொரு நிறைவேற்றாதிகாரி தெருவின் போதும் என்றாவது எனக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என அவர் நம்பினார். ஆனால் அவர் இன்று இங்கில்லை. அவர் எங்கோ இருந்து என்னை பார்க்கின்றார் என்பது எனக்கு தெரியும். இது என் தந்தைக்கு சமர்ப்பணம். But I know he's up there. This is for you, Tate. I'd like to thank my எனது தாய், அன்புள்ள மனைவி, எனது சிறிய மகனுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அவர்களின்றி இதில் எந்த அர்த்தமும் கிடையாது. தனிப்பட்ட திறமைகளை கருத்தில் கொண்டே இந்த விருது வழங்கப்படுகிறது. ஆனால் அதுவல்ல உண்மை. என்னுடன் குழு ஒன்று இருப்பதாலேயே நான் இங்கு இருக்கிறேன். நான் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவை அறிமுகப்படுத்தி வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இல்லாத பட்சத்தில் இது சாத்தியமில்லை. I stand here because a team stands with me. And I'd like to recognize all of you at News First. Without you, this will not be possible. I thank all of you for this great honor you've bestowed on me. Thank you and have a wonderful evening. மொரட்டுவை நகரசபையில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. மொரட்டுவை நகரசபையின் பிரதி மேயர் சுஜித் புஷ்பகுமாரவை சிறையிலிருந்து அழைத்து வந்த போதே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. மொரட்டுவை எகோட உயன சுனந்தோபானந்த விகாரையின் விகாராதிபதியின் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சுஜித் புஷ்பகுமார் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சபை அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை அவர் சிறைச்சாலை அதிகாரிகளினால் சபைக்கு அழைத்து வரப்பட்டார். மொரட்டுவை நீதிவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சபை அமர்வுகளுக்கு அழைத்து வரப்பட்ட சுஜித் புஷ்பகுமாரவை சிறைச்சாலை பஸ்ஸில் இருந்து இறங்குவதற்கு பிரதேச மக்களும் தேரர்களும் இடமளிக்கவில்லை.